Hello guys, நம்ம இந்த சீரீஸில் Oracle PLSQL பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ PLSQLனா என்ன? ஓகே, ஸோ PLSQL அப்படின்னா இது ஒரு ப்ரொசீஜர் லாங்குவேஜ் எக்ஸ்டென்ஷன் டு SQL வித் டிசைன் ஃபீச்சர்ஸ். அப்படின்னா இது ஒரு ப்ரொசீஜர் லாங்குவேஜ், அது SQL கூட யூஸ் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் லாங்குவேஜ். ஓகேவா? நம்ம SQL ஏற்கனவே அந்த போன சீரீஸில் நம்ம பார்த்துருப்போம். SQL அப்படின்னா என்னன்னா ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் கூட நம்ம ப்ரொசீஜராக புதுசாக ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கோடு எழுதுறோம் அப்படின்னா அது PLSQL அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இது என்ன அப்படின்னா லாஜிக் ரிலேட்டட் டு SQL ஸ்டேட்மெண்ட். நம்ம SQL ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு ப்ரொசீஜர் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணுறோம். அதனால இது லாஜிக்கலி ரிலேட்டட் டு SQL ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம ஒரு SQL ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு லாஜிக் கிரியேட் பண்ணி நம்ம ஒரு ப்ரொசீஜராக ஒரு ப்ரொசீஜர் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணுறதுனால இது PLSQL அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் இது போர்ட்டபிலிட்டி அப்படின்னா இது எந்த ஓஎஸில் வேணால் இது ரன் பண்ணலாம். இந்த Oracle PLSQL நம்ம எந்த ஓஎஸில் வேணால் ரன் பண்ணலாம். மேக்காக இருக்கட்டும், லினிக்ஸாக இருக்கட்டும், இல்லை விண்டோஸாக கூட இருக்கட்டும், எந்த ஓஎஸில் வேணால் நம்ம ரன் பண்ணலாம். ஓகேவா? இதுக்குன்ற சில ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இந்த ஓஎஸில் தான் ரன் பண்ணணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஓகேவா? இது என்ன அப்படின்னா Oracle அதில் இன்ஸ்டால் ஆகிருந்தால் போதும். ஜஸ்ட் நம்ம Oracle இன்ஸ்டால் பண்ணியிருந்தா இந்த PLSQL நம்ம எதில் வேணால் ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது போர்ட்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? செகண்ட் சிம்பிளிசிட்டி அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம SQLல பார்த்துருப்போம். SQLல நம்ம இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருப்போம். ஓகேவா? 10 வேல்யூஸை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 10 ஸ்டேட்மெண்ட் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ ஆனால் PLSQL அப்படி கிடையாது. நீங்கள் அந்த 10 ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரே டைமில் நான் ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த PLSQL ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது மாதிரி இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். அதாவது 10 ஸ்டேட்மெண்ட்டையும் நான் அட் டைமில் ரன் பண்ணணும் அப்படின்னா PLSQL நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த 10 ஸ்டேட்மெண்ட்டையும் உங்களால் ரன் பண்ண முடியும். இல்லை நீங்கள் SQL தான் பண்ணணும் அப்படின்னா ஒரு வாட்டியும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் ரன் பண்ணி பண்ணணும். ஓகேவா? ஆனால் இந்த PLSQL அப்படி கிடையாது. PLSQL நீங்கள் மொத்தமாக எல்லா ஸ்டேட்மெண்ட் ஒரே இதில் போட்டுட்டு ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அட் டைமில் ரன் ஆகிடும். ஸோ அதனால் இந்த கோடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? PLSQL சொல்லியாச்சு. PLSQLோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்கணும். ஓகேவா? ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஒரு பிளாக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதாவது ஒரு பிளாக்குக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். ஓகேவா? பிளாக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இப்போ நம்ம SQL ஸ்டேட்மெண்ட்டில் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒரு query எழுதுறதுக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், SQL queryன்னு சொல்லுவோம், இல்லைனா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? ஆனால் PLSQLல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மளிகை கடைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு ஹோல்சேல் மளிகை கடைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம பொருள்லாம் வாங்குவோம். கரெக்டாக? ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு 5 பொருள் வாங்குறீங்க. 5 பொருள்லேயும் குவான்டிட்டி ஒரு 10 குவான்டிட்டிஸ் நீங்கள் வாங்குறீங்க. ஓகேவா? ஸோ ஒரு 5 பொருள் வாங்குறீங்க. அதாவது ஒரு ரவை, சோப்பு, ஷாம்பு, அது மாதிரி ஒரு 5 பொருள் வாங்குறீங்க. அந்த 5 பொருள்லையும் 10 குவான்டிட்டி நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த தனித்தனியாக இண்டிவிஜுவலாக இருக்குது தெரியுமா? இப்போ சோப்லேயே சோப் 1, சோப் 2, சோப் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 குவான்டிட்டி நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு SQL ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தனித்தனியாக இருக்குது அப்படின்னா அது SQL ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ எல்லாமே குரூப் பண்ணி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த கடைக்காரர்கிட்ட இது எல்லாமே எனக்கு ஒரு அட்டைப்பெட்டியில் போடுங்க. இந்த சோப்பெலாம் ஒரு அட்டைப்பெட்டியில் போடுங்க. இன்னொரு அந்த ரவா இருக்கிறதெல்லாம் ஒரு அட்டைப்பெட்டியில் போடுங்க. அது மாதிரி நான் தனித்தனியாக சொல்கிறேன். ஓகேவா? அப்போ அந்த அட்டைப்பட்டி அப்படின்றது ஒரு பிளாக். ஓகேவா? அந்த காட்டன் பாக்ஸ் அப்படின்றது ஒரு பிளாக். அந்த பிளாக்ல என்ன ஆகும்னா n நம்பர் ஆஃப் SQL ஸ்டேட்மெண்ட்டை போட்டுக்கலாம். ஓகேவா? n நம்பர் ஆஃப் SQL ஸ்டேட்மெண்ட்னா அந்த ஒரு இண்டிவிஜுவல் நீங்கள் ஐட்டம் சொன்னீங்களே அது எல்லாமே SQL ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த SQL ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம எடுத்து அந்த பிளாக் அந்த அட்டைப்பெட்டியில் போடுறோம் அப்படின்னா அது பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் PLSQL பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா அது SQL ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த தனித்தனியாக இருக்க எல்லா SQL ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்துன்னு நம்ம ஒரே கம்பைன் பண்ணி ஒரு பிளாக்ல போடுறோம் அப்படின்னா அது பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இது மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டிக்ளேர் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதாவது டிக்ளேர் பிளாக் இருக்கும். அடுத்தது பிகின் பிளாக் இருக்கும். அடுத்தது PLSQL லாஜிக் இருக்கும். அதாவது நம்ம இங்கே தான் நம்ம ப்ரோக்ராமோட லாஜிக்லாம் எழுதுவோம். ஸோ அந்த பிளாக் லாஜிக்கல் பிளாக் இருக்கும். அடுத்தது எக்ஸெப்ஷன் பிளாக் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அடுத்தது எண்ட், ஒரு ப்ரோக்ராம் முடியுது அப்படின்னா எண்டு கொடுக்கணும். லாஸ்ட்டில் ஒரு ஸ்லாஷ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டிக்ளேர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிக்ளேர் பிளாக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிளாக்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அட்டைப்பெட்டியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் நம்ம டிக்ளேர் பண்ணுற வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த டிக்ளேர் பிளாக்ல நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஸோ அது மாதிரி டிக்ளேர் பண்ண வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளாக்ல போடுறோம் அப்படின்னா அது டிக்ளேர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ பிகின் பிளாக் அப்படின்னா என்ன அப்படின்னா
எனக்கு வந்து நான் வந்து ஆரக்கிளுக்கு சொல்கிறோம், இந்த இடத்துல இருந்து தான் எனக்கு வந்து இந்த ஒரு லாங்குவேஜ், அதாவது இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம ஆரக்கிளுக்கு சொல்கிறோம். அந்த சொல்கிற அந்த இனிஷியேட் பண்ணுற அந்த இதுதான் வந்து பிகின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. PLSQL லாஜிக் அப்படின்னா என்னன்னா, இங்கே தான் நம்ம ஆக்சுவலான நம்ம SQL அண்ட் PLSQL லாஜிக் கோட் அதாவது நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ அதான் வந்து இந்த PLSQL லாஜிக் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸெப்ஷன் பிளாக் அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பிளாக், நீங்கள் லாஜிக்கல் பிளாக் எழுதியிருக்கீங்க, இல்லை லாஜிக்கல் ப்ரோக்ராம் எழுதியிருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு எரர் அடிக்குது அப்படின்னா உடனே டேரெக்டாக வந்து என்ன பண்ணணும், அந்த எரரை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த எரர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த எரர் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு பிளாக் தான் இந்த எக்ஸெப்ஷன் பிளாக். ஓகேவா? அடுத்தது எண்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து ஆரக்கிளுக்கு சொல்கிறோம், எனக்கு இதோட இந்த ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான அந்த இன்டிமேட் பண்ணுறது தான் இந்த வந்து எண்ட் அப்படின்னு நம்ம அந்த கொடுக்கணும். ஓகேவா? எண்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஆரக்கிளுக்கு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே. லாஸ்ட் வந்து இந்த ஸ்லாஷ் எதுக்கு அப்படின்னா, இது வந்து இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு, இந்த ப்ரோக்ராம் நீங்கள் வந்து அடுத்தது வந்து கம்பைல் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் நான் எடிட் பண்ண போகிறது கிடையாது, இது எனக்கு ஃபுல் ப்ரோக்ராம், இதுக்கு அடுத்து நான் வந்து கம்பைல் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா இது வந்து கம்பைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது வந்து ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாக்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்த ஸ்ட்ரக்சர், PLSQL ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ PLSQL ஸ்ட்ரக்சரில் ஒரு 3 பிளாக் வந்து கண்டிப்பாக இருக்கும், மேண்டேட்டரி பிளாக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பிகின் பிளாக் வந்து மேண்டேட்டரியாக இருக்கணும், PLSQL லாஜிக் பிளாக் வந்து கண்டிப்பாக இருக்கணும், அடுத்தது ஒரு எண்ட் பிளாக், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் அப்படின்ற அந்த எண்ட் சிம்பிள் நம்ம, அதாவது எண்ட் சிம்பிள் கிடையாது, எண்ட் அப்படின்ற அந்த கீவேர்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து மேண்டேட்டரி. ஓகேவா? நீங்கள் ஒரு PLSQL பிளாக் எழுதுறீங்க அப்படின்னா இந்த பிகின் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும், பிகின் எண்ட் கண்டிப்பாக இருக்கணும், அதுக்கு நடுவில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து லாஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பிகின் எண்ட் அப்படின்னு நீங்கள் போட்டு நீங்கள் ஒரு SQL ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து PLSQL. ஓகேவா? அதாவது எனிதிங் இன்சைட் தி பிகின் எண்ட் இஸ் கால்ட் PLSQL, அதாவது சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பிகின் எண்டுக்குள்ளே நீங்கள் என்ன தான் எழுதினாலும் அது வந்து PLSQL அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் வந்து இந்த 3மே வந்து மேண்டேட்டரி, அதாவது பிகின் பிளாக் இருக்கணும், எண்ட் பிளாக் இருக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் லாஜிக் இருக்கணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பிகின் பிளாக்கு இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு கோடு எழுதுறேன், அதில் வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கமெண்ட்டுக்கான 2 டைப் இருக்குது. ஓகேவா? அது என்னென்ன டைப் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்னு சொல்லுவாங்க. சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னா ஒரு லைன் இருக்குது, அந்த லைனை ஒண்டி நான் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னா எனக்கு ஒரு நிறைய கமெண்ட் இருக்குது, அதாவது ஒன்றுக்கு மேலே உள்ள கமெண்டை வந்து மல்டி லைன் கமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது 10 லைனாக இருக்கட்டும், 20 லைனாக இருக்கட்டும், எத்தனை லைனாக இருந்தாலும் சரி, அது வந்து மல்டி லைன் கமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மல்டி லைன் கமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இது மாதிரி கொடுக்கணும், அதாவது ஸ்லாஷு ஆஸ்ட்ரிக் சிம்பிள், என்ன இதை நம்ம கமெண்ட் பண்ண போகிறோமோ அந்த வேர்டிங்ஸ் இங்கே இருக்கணும். அது அடுத்தது முடிக்கிறதுக்கு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் ஒரு ஸ்லாஷ் இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு கோட் எழுதியிருக்கேன், அந்த கோடில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எனக்கு மல்டி லைன் கமெண்ட். ஓகேவா? இது வந்து எனக்கு மல்டி லைன் கமெண்ட், இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட். ஓகேவா? ஸோ இது நீங்கள் யாராச்சும் ஆர்க்கிள் டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோடிங்கில் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ கோடிங்கில் ஸ்டார்டிங் ஹெட்டிங்கில் வந்து இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதாவது இந்த கோடு வந்து எதுக்காக எழுதியிருக்கோம், இது கிரியேட் பண்ண ஆத்தர் யார், இது என்னை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இது மாதிரி கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மல்டி லைன் கமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்கள் என்ன தான் ப்ரோக்ராம் எழுதியிருந்தாலும் நீங்கள் இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டிங் கொடுக்கணும். ஓகேவா? ஹெட்டிங் கொடுத்தா தான் உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கோடிங் எழுதி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க, ஒரு 6 மந்த் கழிச்சு நீங்கள் அதே திருப்பி அந்த கோடிங்கை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கோடிங் எதுக்காக எழுதணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு பர்பஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த பர்பஸை படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த கோடிங் வந்து இதுக்கு தான் நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லாஷ் ஸ்டாரும் இந்த ஸ்டார் ஸ்லாஷும் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேவா? இது வந்து மல்டி லைன் கமெண்ட்னு சொல்லுவாங்க. இது மல்டி லைன் கமெண்ட், இந்த சிங்கிள் லைன் கமெண்ட்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆரக்கிள் என்ன பண்ணோம் அப்படின்னா எங்கெல்லாம் இது மாதிரி கமெண்டிங் இது பார்க்குதோ அந்த லைனை ஃபுல்லாக அதை ஆரக்கிள் வந்து எலிமினேட் பண்ணிடும். ஓகேவா? அந்த லைனை வந்து அது கன்சிடர் பண்ணிக்காது, டேரெக்டாக அடுத்த லைனுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இது வந்து கமெண்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். டபுள் ஹைஃபன் போட்டோம் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா எனக்கு இந்த லைன் ஃபுல்லாகவே கமெண்ட் பண்ணு அப்படின்றதுக்காக இது வந்து டபுள் ஹைஃபன் நம்ம கொடுப்போம். ஓகேவா? எனக்கு இந்த லைன் ஃபுல்லாகவே கமெண்ட் பண்ணு அப்படின்னா டபுள் ஹைஃபன் கொடுப்போம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்டிங் அவுட்புட். இப்போ நம்ம நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன், அதை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணணும், ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னா
அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த பிரிண்டிங் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, பிரிண்டிங் அவுட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து என்னென்னா dbms_output அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். இது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அப்படின்னு ஒண்டி தான் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து அதோட அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா, ஓகே. ஸோ இந்த dbms அவுட்புட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது இதோட சின்டாக்ஸ், dbms அவுட்புட்டோட சின்டாக்ஸ். இப்போ நம்ம ஒரு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி இது கொடுக்கணும், இந்த மாதிரி கமாண்ட் கொடுக்கணும். ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா dbms_output .put_line அப்படின்ற இந்த கீவேர்டு, அதாவது இந்த கமாண்டை நம்ம ப்ரொவைட் பண்ணிவிட்டு நம்ம எதை பிரிண்ட் பண்ண போகிறோமோ அதை வந்து இந்த பேராமீட்டரில் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ dbms அவுட்புட் அப்படின்றது இது ஒரு பேக்கேஜ், ஆரக்கிளால் ப்ரொவைட் பண்ணப்பட்ட ப்ரீடிஃபைன்ட் பேக்கேஜ். ஓகேவா, ஆரக்கிளால் ப்ரொவைட் பண்ணப்பட்ட ஒரு ப்ரீடிஃபைன்ட் பேக்கேஜ். இந்த put_line அப்படின்றது அப்படின்னா இந்த பேக்கேஜுக்குள்ளே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அந்த ப்ரொசீஜரை நம்ம கால் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு பேக்கேஜுக்குள்ளே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னா அது நம்ம வந்து ரெண்டுத்துக்குமே செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த டாட் அப்படின்றத வைப்போம். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஆரக்கிளால் ப்ரொவைட் பண்ண பேக்கேஜில் இந்த put_line வந்து நான் வந்து ஒரு பேராமீட்டர் கொடுக்குறேன், அதை வந்து பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த dbms அவுட்புட்டோட அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டோட வேலை. ஓகேவா, இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட இதை பார்க்கலாம், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு PLSQL பிளாக் எழுதுவோம். PLSQL பிளாக் எழுதுறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு பிகின் கொடுக்கணும். அடுத்தது நம்ம வந்து ஒரு லாஜிக் ப்ரோக்ராம் லாஜிக் எழுதுவோம். நம்ம அதில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா dbms_output .put_line அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, put_line இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 அப்படின்றத பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு லைன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து செமிகோலன் வைக்கணும். அப்போ தான் இது வந்து ஆரக்கிளுக்கு தெரியும், ஓகே இது வந்து முடிஞ்சிருச்சு, இது வந்து கம்ப்ளீட்டான ஒரு லைன் அப்படின்றது ஆரக்கிளுக்கு தெரியும். நம்ம ஸ்டேட்மெண்ட் வைக்கல அப்படின்னா ஆரக்கிளுக்கு தெரியாது இது கம்ப்ளீட்டாக இருக்கா இல்லை இன்கம்ப்ளீட்டாக இருக்கா அப்படின்னு ஆரக்கிளுக்கு தெரியாது. ஓகேவா, ஸோ நம்ம இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இந்த டெர்மினேட்டர் சிம்பிள், அதாவது செமிகோலன் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே, செமிகோலன் கொடுத்துட்டு நம்ம எண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். எண்ட் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து முடியுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முடியும் போது நம்மளுக்கு வந்து ஒரு டெர்மினேட்டர் கொடுக்கணும், அதாவது இது மாதிரி செமிகோலன் கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், கடைசியில் இந்த ஸ்லாஷ் கொடுக்கணும். ஓகேவா, ஸ்லாஷ் எதுக்கு அப்படின்னா இதை வந்து கம்பைல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்லாஷ். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இந்த கோடை ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் வரும். அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா PLSQL ப்ரொசீஜர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த PLSQL ப்ரொசீஜர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, ஸோ இதை நம்ம அவுட்புட்டை பார்க்கணும் அப்படின்னா இந்த SQL டெவலப்பரில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இதை வந்து ஆன் பண்ணி விடணும், அதாவது dbms அவுட்புட் அப்படின்ற இதை வந்து நம்ம ஆன் பண்ணி வைக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம எந்த ஸ்கீமாலேருந்து இதை ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஓகேவா, இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தோம் உங்களுக்கு இந்த செலக்ட் கனெக்ஷன் வரும். நான் ஹெச்ஆர் ஸ்கீமாவில் ஒர்க் பண்ணுறதுனால ஹெச்ஆர்ன்ற அந்த கனெக்ஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம திருப்பி போயிட்டு இந்த ப்ரொசீஜரை ரன் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது இந்த பேக்கேஜ் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே அவுட்புட் வருது பாருங்கள். இங்கே வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சுன்றது மெசேஜ் வருது, ஸ்கிரிப்ட் அவுட்புட் நம்மளுக்கு வருது. ஆனால் அந்த பேக்கேஜான dbms அவுட்புட் நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அதோட மெசேஜ் கொடுக்குது, நம்ம என்ன பிரிண்ட் பண்ண சொல்லுமோ அந்த அவுட்புட்டை வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து வெல்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து வெல்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் வெல்கம் இது வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருந்தோம். 1ன்றது ஒரு நம்பர் கொடுக்கும்போது நம்ம வந்து இது மாதிரி சிங்கிள் கோட்ஸ் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஓகேவா, இந்த வெல்கம் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும். ஓகேவா, சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கல அப்படின்னா ஆரக்கிளுக்கு தெரியாது இது ஸ்ட்ரிங்கா நம்பரா அப்படின்னா ஆரக்கிளுக்கு தெரியாது. ஓகேவா, ஸோ ஆரக்கிளுக்கு தெரியணும் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும். ஓகேவா, அது ஆரக்கிள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பிகின் பிளாக் அதாவது ஒரு லைன் பை லைனாக தான் ஆரக்கிள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிகின் அப்படின்றதுக்குள்ளே போவோம். அடுத்தது வந்து dbms பேக்கேஜில் போகும். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க dbms அவுட்புட் .put_line அதுக்குள்ளே போயிட்டு சரி ஓகே நம்மளை ஏதோ பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க, என்னதை பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து உள்ளே வந்து பார்க்கும். அதாவது இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே வந்து அது வந்து செக் பண்ணும். ஓகேவா, ஸோ அது பார்க்கும் ஓகே நம்மளுக்கு வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங்கு, ஸோ ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. இல்லை எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது வந்து நம்பராக இருந்துச்சுன்னா அது வந்து நம்பரை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, நினச்சிட்டு அடுத்த பிளாக்கு போவோம். அடுத்தது வந்து எண்டில் போயிட்டு ஓகே இதோட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரன் பண்ணும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா வெல்கம் அப்படின்னு வருது. ஓகேவா, ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நான் வந்து எதுவுமே கொடுக்கல, ஆனால் இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா வெல்கம் அப்படின்ற ஒண்டி நான் கொடுக்குறேன், சிங்கிள் கோட்ஸே கொடுக்கல. ஓகேவா, இப்போ ஆரக்கிள் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை உள்ள வந்து பார்க்கும்போது என்ன ஆகும், வெல்கம் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா,
இது வெல்கம்னு கொடுத்துருக்கீங்க, இது வந்து ஸ்ட்ரிங்கா நம்பரா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும். ஓகேவா? ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னா நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும், நம்பர்ஸ் அப்படின்னா நம்பர்ஸில் கொடுப்போம். ஓகேவா? ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸில் இருக்குது. ஆல்ஃபபெட்ஸாக இருந்தால் நம்ம ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும், ஆனால் நம்ம ஸ்ட்ரிங்கிலே கொடுக்கல. ஓகேவா? ஸ்ட்ரிங்கில் கொடுக்காதனால ஆரக்கிள் என்ன சொல்லும் அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்கிறது என்னன்னே எனக்கு தெரியல, அதை ஃபஸ்ட்டு எனக்கு என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும். அதாவது எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை கொடுக்குறாருன்னு சொல்கிறான், ஒரு பெண்ணை கொடுக்குறாரு. ஓகேவா? அந்த பெண்ணுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டுவீங்க. கரெக்டாக? அவர் வந்து சொல்ல கொடுக்கும்போதே சொல்கிறார், இது வந்து ஒரு பெண்ணு, இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாருன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஓகே இது பெண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிப்போம். கரெக்டாக? அவர் எதுவுமே கொடுக்கல, ஆனால் அது பெண் மாதிரியே இல்லை. ஓகேவா? ஆனால் வேறு ஏதோ மாதிரி இருக்குது, ஆனால் அது பெண் அப்படின்னா நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ் பண்ண மாட்டீங்க. கரெக்டாக? அது என்னன்னே நம்மளுக்கு தெரியலன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் ஆரக்கிளுக்கும் வந்து நீங்கள் வந்து ஒன்று கொடுக்குறீங்க, அது வந்து ஆரக்கிளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஆரக்கிளே அது வந்து அவுட்புட் கொடுத்துரும். ஓகேவா? அதுக்கு வந்து தெரியல அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம், இந்த பிளாக்கை ரன் பண்ணுவோம். நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா PLSQL கம்பைலேஷன் எரர் சொல்லுது. அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வெல்கம் அப்படின்றத வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள், இது என்னன்றதே எனக்கே தெரியல, அது என்ன அப்படின்றதே எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓகேவா? அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருந்தீங்க வெல்கம்னு கொடுத்துருந்தீங்க, அது வந்து ஸ்ட்ரிங்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்பர் கொடுத்துருந்தீங்க, அது நம்பர்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் வெல்கம்னு கொடுத்துருக்கீங்க, ஆனால் இதில் வந்து சிங்கிள் கோட்ஸே நீங்கள் கொடுக்கல, இது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுது. அதாவது டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா? ஸோ இது டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு வேரியபிள்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் சிங்கிள் கோட்ஸ் கொடுக்காம நீங்கள் ஒன்று டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து வேரியபிள்னு சொல்லுவாங்க. அந்த வேரியபிளை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். இந்த டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நம்ம அந்த SQL அந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்துருப்போம், டிக்ளேர்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் இருக்குது. ஓகேவா? அந்த பிளாக்கில் வந்து நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து எப்படி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறது, வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.